யாரு கொடுத்தா? பேர் சொல்ல குழந்தை பேர் சொல்லு. யாரு காசு கொடுத்தா? அது கிடையாது. ஏன் உதயசூரியனுக்கு ஏன் ஓட்டு போட சொல்றான்? காசு கொடுத்தா சொல்லு. யாரு காசு கொடுத்தா? எதுக்கு ஓட்டு போட சொல்லு? சூரியனுக்கு. யாரு காசு கொடுத்தா? யாரு காசு கொடுத்தா சொல்லு. யாரு காசு கொடுத்தீங்க? உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி யாரு காசு கொடுத்தீங்க? நாட்டுல எலெக்ஷன் கமிஷன் இருக்கா இல்லையா ஐயா? எனக்கு சத்தியமா புரியல. ஃபர்ஸ்ட் என்னடா 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்து ஓட்டு கேட்காங்க பெனிஃபிட்டா. அதையும் ஒரிஜினல் கூப்பன் நினைச்சு மக்கள் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கூப்பன் பிரச்சனையில திருச்சியில் ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு சூசைட் பண்ணிட்டு. இப்ப என்னடான்னா இந்த தபால் ஓட்டுல எல்லாம் கூடவே ஒரு கட்சிக்காரன் போயிட்டு 1000 ரூபாய் காசை கொடுத்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடன்னு சொல்லிட்டு இருக்கான். வயசானவங்கள்ட்ட போய் சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? 1000 ரூபாய் காசை கொடுத்தா சொல்ற இடத்துல ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் என்னங்க? எலெக்ஷன் கமிஷன் இந்த பறக்கும் படையணும் நிறுத்திட்டு பாவம் போற வர பொதுமக்கள் இருந்து காசை பிடுங்கிறது அவங்க வேலையா? ஊருக்குள்ள போய் பாருங்க எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்கன்ட்டு. ஜனநாயக நாடா இல்ல திமுகவோட சர்வாதிகார நாடாங்க? 1000 ரூபாய் காசை ஓட்டு போடுறவன் கையில கொண்டு போய் கொடுக்குறான். பக்கத்துல ஒரு போலீஸ் நின்றுட்டு அவங்க எங்களுக்கு வாயிருக்கல நீங்க போய் கேளுங்கன்றாங்க. அப்ப எதுக்கு அந்த இடத்துக்கு போலீஸ் கூட போகணும்?